இன்று மாலைக்குள்ள அவசர சட்டத்தை கொண்டு வந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ இந்த மாணவர்களுக்கு ஒரு பதில சொல்லாட்டினா இங்க இருக்க மாணவர் யாரும் போக போறது இல்ல. அவங்களுக்காக சப்போர்ட்டா இருக்க நாங்களும் யாரும் போக போறதே இல்ல. கண்டிப்பா தமிழக அரசு கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு காணாம மாணவர்களும் போக போறதில்ல, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்க நாங்க பெண்களும் போக போறதில்ல. இது கண்டிப்பான முறையில் அவங்க ஒரு தீர்வை கொடுக்கணும் எங்களுக்கு. நாங்க வீட்டுல எல்லாத்தையும் பிள்ளைங்களை எல்லாத்தையும் விட்டுட்டு இவ்வளவு பேர் தாய்மார்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறோம். பாருங்க, எங்களோட இதுக்கு கொஞ்சமா செவி சாயிங்க. தமிழக அரசே உங்களோட அரசியல தள்ளி வச்சுட்டு தமிழோட உணர்வு கொஞ்சமாச்சு மதிச்சு திரும்பி பாருங்க. இந்த மாணவர்களை கொஞ்சமாச்சு பாருங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு 6 மணிக்குள்ள எங்களுக்கு அவசர சட்டம் வரணும். இல்லைன்னா இந்த போராட்டம் தொடர்ந்துகிட்டே தாங்க இருக்கணும். இரவு பகல எல்லாருமே இங்கதான் இருப்போம். மகளிர் சரி, இளைஞர் எல்லாருமே இங்கதான் இருந்து இந்த போராட்டம் முடிக்க, ஜல்லிக்கட்டு எங்க வாடி வாசல்ல விடுற வரைக்கும் எல்லாரும் இங்கதான் இருப்போம். என்ன கேஸ் போட்டாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் தூக்கிட்டு போய் ஜெயில எத்தனை பேரை அடைப்பாங்க? அவங்க இங்க இருக்கல எத்தனை பேரை அவங்களால ஜெயில அடைக்க முடியும்? அடைச்சிட்டு போகட்டும். நாங்க எல்லாரும் இங்க வாடி வாசல்ல ஜல்லிக்கட்டு விடுற வரைக்கும் இங்கதான் இருப்போம். யார் என்னம்னாலும் செஞ்சுட்டு போகட்டும். அலங்காநல்லூரை சேர்ந்த மற்றொரு பெண்மணி நம்மிடம் இருக்கிறார். அவரிடமே கேட்கலாம். உங்களோட கோரிக்கை என்ன? இன்று மாலை 6 மணிக்கு இந்த அவசர சட்டம் கொண்டு சொல்லி போராடி வரீங்களே, நீங்க அதை குறித்து பேசுங்க. அவசர சட்டம் எங்களுக்கு உடனே இது என்ன ஏதுன்னு தெரிஞ்சு ஆகணும். 500 ரூபாத்தால 1000 ரூபாத்தால மட்டும் எப்படி சீக்கிரம் வெளியே கொண்டு வந்தீங்க? அது மாதிரி ஜல்லிக்கட்டு எங்களுக்கு வெளியே உடனே நடத்தி கிடக்கணும். நாங்க எத்தனை நாள் ஆனாலும் இந்த இடத்துல உட்காந்து போராடுவோம். ஜல்லிக்கட்டு மீண்டும் எங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். யாரா இருந்தாலும் எதிர்த்து போராடுவோம். பயமும் இல்ல, ஒண்ணும் இல்ல. பெண்கள் பூரா ஒற்றுமையா இருந்து இதுக்கு பாடுபடுவோம். ஒரு ஊரே இந்த பக்கம் இருக்குது. எங்களை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. யாருக்கும் நாங்க பயப்பட மாட்டோம், ஒண்ணு செய்ய மாட்டோம். போராட்டம்.